இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் என்ன வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு டவுட்டாவே ஆயிருச்சு. ஏன்னா, எங்கேயோ ஆரம்பிச்ச கதை எங்கெங்கேயோ போயிட்டு இருக்க மாரி ஒரு ஃபீலிங் தான். உங்கள்ல எத்தன பேருக்கு அந்த மாரி தோணுச்சோ, மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி, ஓகே, வாங்க எபிசோட் 97ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ருக்மிணிக்கு வந்து ஒரு மாரி மயக்கம் வர மாரி வந்து உட்கார்றாங்க. பிபி டேப்லெட் அது இதெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப நம்ம ருக்மிணி வந்து ரங்கன்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே வந்து பிடிவாதம் ரொம்பவே ஜாஸ்தி. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னோட பிடிவாதம் வந்து உன்னை வந்து அழிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீ எதுக்காக வந்து ஜாப் ஆஃபரை வந்து வேணான்னு சொன்ன? அது அவ்வளோ பெரிய விஷயம். இது என் பையனாவே இருந்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீ மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா வந்து, எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ண அதே தப்பை நான் திரும்ப பண்ணுறதுக்கு விரும்பலை. ஸோ என்னால் இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷுவராக இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாதையன் வந்து அவங்க அம்மா பால்கோவா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த சீனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூனியர் சீனியர் சண்டை என்னதான் வந்து ஒரு மாதிரி முடிச்ச மாதிரி முடிஞ்சாலும் அது வந்து போயிட்டு தான் இருக்கு இல்லையா, ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ பக்கத்து டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கி உட்காந்துட்டு அது ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா வந்து மாதையனோட அம்மா வந்து எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதை பார்த்து நம்ம மாதையன் கொண்டு போய் ஜாக்கி கிட்ட வந்து அந்த பால்கோவா கொடுக்குறது அண்ட் அவர் அதை சாப்பிட்டுட்டு வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது. ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம தியோக்கு வந்து அவங்க அம்மாட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவங்க அப்படியே ரொம்ப கோவமாயிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மா அப்படிங்கிற அந்த கால் இதை பார்த்த உடனே வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அண்ட் வர காலை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்ம மாதையன் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா போயிட்டு தியோட்ட வந்து அவர் பேசுறாரு. நீ எனக்காக தான் வந்து வீட்டில் பேசாமல் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னால தான் எனக்கு எங்கள் அம்மாவே வந்து கிடைச்சாங்க. பட் என்னால் வந்து உன்னோட ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அதை பற்றி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம தியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த டாப்பிக்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சும் போயிடுறாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு ஒன்று நடக்க போகுது துளசியை வச்சு. ஸோ அது ரிலேட்டடாக வந்து போலீஸ்காரங்க வந்து ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தூரத்தில் வந்து நம்ம ராஜீவ் நின்றுட்டு இருக்காரு. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடுக்கு வந்து செக்யூரிட்டியே ஒழுங்காக போடுறதுக்கு வந்து சொல்லலை. எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. இந்த மாநாட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு போல, ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ராஜீவ் வந்துட்டு, எந்த மாநாடை பற்றி பேசுறீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நிறைய அன்ஆத்தரைஸ்டு ரூட்ஸ்லாம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜீவ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கன்சர்ன்டாக இருக்கிற மாதிரி அப்போ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, இதுல ஏதோ தப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த எபிசோட்ல வந்து அந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம் நடக்கிற மாதிரி எல்லாரும் எக்ஸாம் எழுதுறது, எக்ஸாம் முடிச்சுட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதுவே வந்து ஓரளவுக்கு இந்த எபிசோட வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை தாண்டி ஒரு சீன் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தங்கம் படிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல அனு கிட்ட போயிட்டு டவுட் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்களும் வந்து அந்த டவுட் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீஸை வந்து பே பண்ணிருங்க அப்படின்வாங்க. என்னது ஃபீஸா? இது வரைக்கும் நீங்க அப்படிலாம் கேட்டது இல்லையா யார்ட்டையும்? இல்லை உன்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கான மசால் தோசை எனக்கு கொடுத்துரு அப்படின்லாம் வேற பேசுவாங்க. ஸோ இந்த அனு வெர்சஸ் தங்கம் அப்படிங்கிறது வந்து நான் நினைச்சேன் அனு வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு மாதிரியா தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது போக பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரங்கன் வந்து தங்கம்மை கூப்பிட்டுட்டு ஒரு ஆட் ஷூட்டுக்கு வந்து நீ தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு இவங்களும் ரொம்ப யோசிப்பாங்க. இல்ல இது உனக்கு கிடைச்சது அப்படின்னா இதுல இருந்து உனக்கு வெளியே அந்த விசிபிலிட்டி ரெக்கக்னிஷன் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை மட்டும் நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி அவங்கள வந்து ஒத்துக்க வைக்கிறாரு. அண்ட் அதை போயிட்டு வந்து இவங்க டீம் எல்லாத்தையும் ஷேர் பண்றப்போ மணிலாம் வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. என்னடா புதுசா என்னை இப்படிலாம் புகழ்ற அப்படின்னு கேட்குறப்போ, இது என்ன சாதாரண விஷயமா உன்னை வந்து கலாய்க்கிறதுக்கு, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இது உனக்கு கிடைச்சதுன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம்மை விட மணி பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு வந்து எக்ஸைட்டடா இருப்பாரு. நம்ம தங்கமே வந்து அங்கே போறப்போ நீ என் கூட வரியா, ஏன்னா அங்கே தனியா இருக்கப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், நீ இருந்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்படின்வாங்க. மணிக்கு ஒரே ஹாப்பி ஆயிரும். கண்டிப்பா கண்டிப்பா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அவ்வளோதாங்க இந்த எபிசோட் 97ல பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நடந்துச்சு. நடந்த எல்லா விஷயமும் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எபிசோட் 98ல நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.